எல்லாம் நல்லா இருக்காங்க. நல்லா இருக்கீங்களா? உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு அவ்வளவுதான் கேட்கணும். இடி போறீங்களா, கை கால் வலிக்குதா, மருத்துவ போறீங்க, படுத்தவங்க நல்லா இருக்கீங்களோ? அது போன்ற முடிவு ஆடி இருக்கிறது. என்ன சொல்றோம்? ஆக்கல் அழித்தல் அழைத்தல் ஆறுதல் ஆறுதல் சம்சாரம். நான் அந்த மாதிரி சொன்ன சாமி திருஷ்டி என்னது அதைத்தான் கேட்டா வராது. திருஷ்டி திரிசாகாரம். அப்புறம் திருப்பி பார்த்தேன். உலகத்தெல்லாம் படையளக்க முடியவர் கைலாய பெருமன். உலகத்தையெல்லாம் படைத்தவர் யாரு? படைக்கிறவரு பிரம்மதேவன். ஆமா. கல்வியூர் தேரை கருவூர் சிசுவை இதுக்கெல்லாம் பரியாளுகிறவரு பரமன். இதுக்கெல்லாம் அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய எம்பெருமா ஆட்சியம்மன் அதுல முதல் கர்த்தா எங்க அப்பா இருக்காரு. யாரு தெரியுமா? கைலாயம். அப்பா கைலாய பரமனுக்கும் உமா மகேஸ்வரிக்கும் மகேஸ்வரிக்கும் பிள்ளையாக பிறந்த தாயாத்திய உழைத்த இடித்தல். மரம் முதல் மனிதன் வரை எங்க அப்பா படியளக்க முடியாத கர்த்தா. ஓரறிவு கொண்டது மரம். வெட்டி போட்டா ஏந்திருக்க தெரியாது மரத்துக்கு. பேசாத ஐயா. வெட்டி போட்டா ஏந்திருக்க தெரியாத மரத்துக்கு. அதான் ஓரறிவு. ஆமா. ரெண்டறிவு கொண்டது ஊர்வன புழு பூச்சிக்கு பூரா ரெண்டறிவு. மூன்றறிவு கொண்டது மேல பறக்குது பாரு. ஏரோப்ளேன், ராக்கெட், ஜெட்டு, அதெல்லாம் உயிர் இருக்காடா அதுக்கெல்லாம். அப்புறம் மனுஷன் ஒரு வண்டி வச்சிருக்கானா அந்த வண்டிக்கு பெட்ரோல் ஊத்தணும். ஆமா. அந்த மனுஷன் மாத்த பெட்ரோலை கண்டுபிடிச்சாலும் அதுக்கு எரிபொருள் அதை ஊத்துனாதான் வண்டி போகும். அது இல்ல பெட்ரோல்லாம் இல்லாம பறக்குதா என்ன? ஓ, காக்கா, குருவி, கொக்கு, இந்த மாதிரி 3 அறிவு கொண்டது பறவை. 4 அறிவு கொண்டது நீரில் வாழ்வன. ஓ, இந்த கொராவா, சலாப்பி,
குறவா போன வருஷம் 2 நைட்டு நாடகம் ஆடணும். முதல் நைட்டு தக்க வேள்வி, நான் தான் தக்க ஆடினேன். 2வது நைட்டு மதுரை வீரன், அதுவும் நான் தான் ஆடினேன். அது மாதிரி கடல் போல கூட்டம் இருந்தாலும் காத்து போயணும். காத்து கூத்தாடி இங்க உட்காந்து தாளம் அடிக்கிறோம். தாளம் அடிக்கிறவனுக்கே தூக்கம் வருதுங்கிறான், மத்தளக்காரனுக்கு தூக்கம் வருதுங்கிறான், பூட்டிக்காரனுக்கு தூக்கம் வருதுங்கிறான். நம்ம காட்சி வாங்கினா கத்துறோம். நம்ம வாங்கின காட்சிக்கு நம்ம கட்டாகணும். அது மாதிரி 35,000 இல்ல என்ன வாத்தியார் குழப்பறா? அது மாதிரி ஐந்தறிவு கொண்டது யானை முதல் எறும்பு கடை 84 லட்சம் ஜீவன் மக்கள். 4 கால ஜீவனுக்கு பூரா 5 அறிவு. ஆடு மாடு கோழி மாடு கோழிக்குள்ள 2 கால் மாடு 4 கால ஜீவனுக்கு பூரா பிக்கு 5 அறிவு. 4 கால ஜீவனுக்கு பூரா 6 அறிவு ஏன்டா வச்சு குறைச்சா மனுஷனுக்கு? 6 அறிவு வச்சு படிச்சதால தான் கோட்டர்ல தண்ணி ஊத்தி குடிக்கிறாங்க. ஆமாங்க, இல்லைன்னா கிட்னி போயிடும். கிட்னி போயிடுச்சுன்னா அப்ப சட்னி ஃபால்ட் ஆயிடும். எங்க அப்பா கைலாயம் வரைக்கும் எங்க அம்மா இருக்காங்களே, ஏன் தலை அவனை தட்டினா தலை மாட்டியா? இந்திக்காரனா நீனு? சப்பானு சொல்லி நிப்பா. அது இல்ல, எங்க அம்மா இருக்காங்களே. யாரு? எங்க அம்மா அந்த உலகத்தை எல்லாம் படைக்கிறவங்க. எங்க அம்மா சர்வ லோகத்தை யாவரி. நான் ஒத்துக்க மாட்டான். ஏன் அம்மா எனக்கு தெரியாது. என்னது? அவங்க ஸ்கூல்ல வேலை செய்யறாங்க. என்ன அம்மா கலைச்செல்வி. அவங்களும் யாரா சொன்ன? உலக தேவி. இந்த பாமா நம்ம வேட்டை காட்டுறோமா, அங்க என்ன சாமி இருக்கு? ஏசு கோயிலு. ரூபா மாரியம்மன் கோயில். அது ஏமா ஒன்றாகி போன எல்லாம் படத்தை சத்தி தாயே, 2 நவிட பாகமம்மன் தாயே, 3 உலகம் முட்டிகளும் போட்டி தொடும் தாயே, முகமிகையே முத்து மக மாறி அருள் பாயே. சிந்தையில சம்பந்தற்கு நான் தந்தாயே, 5 எழுத்து மந்திர துளமுனவலும் நீயே. நான் ஆறுமுகம். இந்த ஆறுமுகனுக்கு எங்க அம்மா என் கையில வச்சிருக்கேன். தோசிலிப்பி எந்த போராட்ட கல்ல வேலை செஞ்சா முருகன் நீ பார்த்தா இதை பாருங்களா, இது வேலுமேரி இருக்கு. இந்த ஆறுமுகம், இந்த ஆறுமுகன் போர் புரியா கொடுத்தா தாயே. இந்த ஊர் சாப்பாட்டை நம்ம 2 வருஷமா சாப்பிட்டோம். ஆமா, சரியா? 7 ஜென்மம் எடுத்தாலும் ஒரு வேளை சாப்பாடு போட்டு விட்ட மறக்கூடாது. அது மாதிரி இந்த ஊரை நம்ம எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் இங்க 17 பேர் வந்திருக்குமா? 17 பேர் வந்தாலும் இந்த 17 பேரும் நம்ம 7 ஜென்மம் நான் எடுத்த போது உன்னை தேடுவோம். 8 திக்கும் ஈஸ்வரிய உன் புகழை பாடும், சுடு 9 கிரகமும் உன்னை சுத்தி ஓடுவோம். உன் கூட்டமத்தை இப்புவியில் யாரறிய கூடும், கூட்டமத்தை இப்புவியில் யாரறிய கூடும். பகவானுக்கு எத்தனை அவதாரம்? 10. 5 2 10 அவதாரம் தங்கி நீயே. அம்மா கருமாரி உருமாறி ரூபமகமாரி உன்னை கிருத்திகண்ட வட்டரு குபகாரி என்ன செய்தாய்? கூத்தார நம்மளுக்கும் சரி, கூத்து பாக்குறவங்களுக்கும் சரி. சரி, சஞ்சல இல்லாத மனுஷன் எவனா இருக்கானா? ஆமா, 1000 குறை இருந்தாலும் ஆத்தா கிட்ட தான் போய் என் குறையை தூக்கின்னு வேண்டிக்கிறோம். நம்ம குறைய எல்லா குறையுமா எல்லாருக்கிட்டையும் சொல்ல முடியும்? கிடையாது. ஆத்தா கிட்ட தான் போய் கோயில்ல தான் அழுவோம். ஆத்தா எனக்கு புள்ள இல்ல, எனக்கு இந்த மாதிரி கஷ்டம் இருக்கு வீட்டுல, என் முன்னாடிக்கு உடம்பு சரியில்ல, என் பையனுக்கு உடம்பு சரியில்ல அப்படின்னு எல்லா துன்பத்தையும் வேண்டது ஆத்தா கிட்ட. ஆத்தா போய் ஆத்த வேண்டும். ஆத்தா போய் யாருக்கிட்ட வேண்டும்? அல்லா கோயில போய் ஒண்ணு நினைக்கிறேன்.
அது மாதிரி சஞ்சில் இல்லாத மனுஷன் யாரும் கிடையாது. கூத்தாரவனும் சரி கூத்து பாக்குறவனும் சரி. சரிப்பா. எங்கள் நெஞ்சில் உள்ள சஞ்சலங்கள் கொஞ்சமில்லை தாயே, எங்கள் நெஞ்சில் உள்ள சஞ்சலங்கள் கொஞ்சமில்லை தாயே, பலர் கொஞ்சம் குப்போ பலர் கொஞ்சம் குப்போ தங்கராஜல் எப்படி போறேன்? எப்படி போறீங்க தெரியுமாடா? எனக்கு தெரியாது. உனக்கு தெரியாது நான் எப்படி போறேன்னு. தேவருக்கெல்லாம் தலைவன் தேவேந்திரன், அசுர கூட்டத்துக்கெல்லாம் தலைவன் சூரபத்மன். சூரபத்மன் என்ன பண்ணா? தேவர் மூவர் 30 முக்கோடி தேவர்களையும் அடியோதனம் அடித்த உடனே பார்த்தாலும் எல்லாம் அடி உதைப்பட்டு கைலாய பரமன் இடத்துல ஓடிய உடனே ஐயா மா பேசாத தாயி பேசாத கைலாய பரம கிட்ட ஓடி ஐயா யாரோ சூரபத்மனா அவன் எல்லாரையும் அடிக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தாரு கைலாய பரமன். தியானத்தில இருந்தார். தியானத்தில இருந்த உடனே அவர் போய் யாராவது எழுப்ப முடியுமா? முடியாது. எழுப்பாம இருந்த உடனே பார்த்தார் மன்மதனை விட்டு மன்மத தகனம் இதுலதான் வரும். சரியா? சூரபத்மவாதியில மன்மத தகனம் வந்தா போதுதான் சூரபத்மனை வதிக்கிறது. மன்மதனை விட்டு அந்த தியானத்தில இருக்க முடியாத கைலாய பரமனை எழுப்பணும் அப்படின்னு சொன்ன உடனே நேரா போய் யாரா கைலாய பரமனை எழுப்புறவங்க இருக்காங்களா? அப்படி எழுப்புனா அவரு நெற்றிக்கண்ணை திறந்து பார்த்தா எதிரில் இருக்கிறவங்க பூரா எரிஞ்சு சாம்பலாம். ஞானத்துல இருக்கிறவங்களுக்கும் உக்காந்தே தூங்குறவங்களுக்கும் ஏன்னா உக்காந்து தூங்கல பட்டுன்னு எழுப்புனா பட்டுன்னு திரும்பி பார்ப்பாங்க. அது எங்க படுக்கலாமா படுக்கூடாமா? அதே மாதிரி அங்க அங்க ஒண்ணு நாட்டுங்குதா அது சோத்துல வச்சு விட்டு போட்டா மாதிரி சாஞ்சி போய் இருக்கு. அது இல்லடா, எங்க அப்பா போய் யாரும் எழுப்ப முடியாது. என்ன பண்ணாங்க? மன்மதனை கூட்டு உங்ககிட்ட இருக்கிற 5 கணையை விடு, மலர்கணையை விட்டு எழுப்புனா என்னடா இது? நம்ம தியானத்துல இருக்கோம். அவனை ஏதாவது இட்டு போய் நீனா ஒரு தண்ணி கிண்ணி பாக்கிட்டா அது மாதிரி மலர்கனை விட்டு எழுப்ப என்னடா நம்ம தியானத்துல இருக்கோம், யாரோ வந்து நம்ம மேல மலர்கனையை போடுறாங்கன்ட்டு முன்னாடிதான் இருந்து பார்த்தா முன்னாடி கண்விழிச்சு பார்த்தா எரிஞ்சு ஜாம்பல் ஆடுவாங்கன்னு அப்படின்னு பின்னாடி திரும்பி பார்த்தாரு. பின்னாடி இருந்தது யாரு? மன்மதன் எரிஞ்சு சாம்பலானா. எரிஞ்சு சாம்பலான உடனே அந்த நெற்றிக்கணில இருந்து தீபொறி சிந்தியத அதுல 6 பொறி தனியா ஓடி சரவண பொய்யில விழுந்தது. சரவண பொய்யில விழுந்த உடனே 6 தீப்பொறிகளும் 6 சிசுவாக தவழ்ந்தது. 6 சிசுவாக தவழ்ந்தது. சிசுவாக தவழ்ந்த உடனே ஐயா எங்க அம்மா யாரு? உலக ரட்சகி அம்மா பார்வதி. எங்க அம்மா பார்த்து என்னடா பிள்ளை பிறந்து விட்டது அப்படின்னு 6 பிள்ளையாச்ச. 6 பிள்ளையும் ஒண்ணா தூக்கி பார்த்த உடனே 6 பிள்ளையும் ஒரே மாதிரியா இருக்கு அப்படின்ட்டு ஒண்ணா தூக்கி கொஞ்சம் மீதி 5 போய் அந்த சரவண போகில விழுந்து விளையாடி கொண்டு இருந்தது. என்னடா ஒண்ணு தூக்கணும் 5 ஓடி சரவண போகில விழுந்துருது அப்படின்ட்டு எங்க அம்மா என்ன பண்ணாங்க? இந்த புள்ளியால எனக்கு பால் கொடுத்தது யார் தெரியுமாடா? இந்த புள்ளியாளுக்கு பசி தீக்கணும் அப்படின்ட்டு எங்க அம்மா கார்த்திகை நட்சத்திரம் கேள்விப்பட்டு யாரு? 6 கார்த்திகை நட்சத்திரம். கார்த்திகை நட்சத்திரம் வீடியோ சொல்ல தூங்குறாங்களா? கார்த்திகை நட்சத்திரம் இருக்கா? அது 6 பெண். கார்த்திகை பெண். எனக்கு கார்த்திகை பெண் பால் போட்டு கார்த்திகேயன் பெண்கள் ஓடி வந்து எனக்கு பால் கொடுத்தாங்க. பால் கொடுத்து வளர்த்து என்னடா 6 புள்ளியும் தனித்தனியா ஓடி போகுது அப்படின்ட்டு எங்க அம்மா 6 புள்ளியும் சேர்த்து கட்டி முடிச்சாங்க. கட்டி அணைத்த உடனே யாரும் ரூபாமாகி
போலவார் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிரம்மதோதி தம்பி பட்டுன்னு நிறுத்திடு நாளைக்கு தலைவனா சுத்தமா போய் நம்பி கஷ்டமா அவரு தான் நிறுத்திடுறாரு. அருவமோ உருவமாகி எங்க அம்மா சேர்த்து அனுப்பிச்சாங்க இல்லையா? எங்க அம்மா சேர்த்து அனுப்பிச்ச உடனே 6 குழந்தையா இருந்தது. சேர்த்து அனுப்பிச்ச பார்வதி கிட்ட அருவமும் உருவமாகி ஆனா அதிகாய் போலவார் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகன் வந்து உதித்தனர் உலகம். என்னது எங்க அம்மா என்ன சேர்த்து அனுப்பிச்ச உடனே ஹாய் நான் எப்படி இருந்தேன்? 6 பிள்ளையோடு 6 கால். என்னது 6 பிள்ளைகளாக இருந்த நான் என்ன பண்ண? எங்க அம்மா சேர்த்து அனுப்பிச்ச உடனே நான் 6 முகம் 12 12 கரங்கள் தன்னை படைத்தோம். 6 முகம் 12 கரம். என்னது இப்படி பிறந்து ஐயா எங்க அம்மா என்ன இப்படி சரவண போகலையே பிறந்ததால் எனக்கு சரவண பவன் என்றும் கார்த்திகை பெண் என்று பால் கொடுத்ததால் எனக்கு கார்த்திகை என்றும் எங்க அம்மா தூக்கி அணைத்ததால எனக்கு 6 முகம் ஒண்ணும் என்னது 6 முகம் பேரு இப்படி வைத்து ஹாய் சூரபத்மனை கொல்லணும் அப்படின்ட்டு என்ன படுத்தாங்களே தவிர ஆனா தெய்வேந்திரன் அந்த நேரத்துல என்ன பண்ணிட்டான்? தேவேந்திரன் ஓடி வந்து யாரு சூரபத்மனை கொல்றாங்களோ அவங்களுக்கு என் பொண்ணு தெய்வானைய வச்சா தரம்போ தெய்வானை பரிசாக தருகிறேன், தெய்வானைய பரிசா தரேன் அப்படின்னு அவன் சொல்லிட்டான். சொன்ன உடனே சூரபத்மனை கொல்ல போனோம். ஏண்டா என்கிட்ட ஆயுதம் இல்ல, ஆயுதம் இல்லாம போய் ஒருத்தவங்கிட்ட சண்டை போட முடியுமா? முடியாது. உன்கிட்ட கத்தி கல்லோ கில்லோ இருக்குடா, என்கிட்ட கல் இருந்தா தான் நான் உங்ககிட்ட சண்டைக்கு வரணும். கல் இல்லாம எது இல்லாம சண்டைக்கு வரேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போகணும். சண்டாய் முன்னாடி போறவன பின்னாடி போய் அடிச்சது ஆம்பளையா? வீரம் கிடையாது, அது வீரம் கிடையாது. நான் சண்டைக்கு வரேன்னு சொல்லணுமே அப்படின்ட்டு எனக்கு கூடவே லட்சத்து நவ வீரர்களை ஏற்படுத்தி அதற்கு தலைவனாக திகழக்கூடிய வீரவாகை படைத்தார் எங்க அப்பா. யாரு? வீரவாகை படைத்தார். படைத்த உடனே வீரவாக போதாய் பாகல தூங்குறியா? ஓடிட்டே இருக்கு. அப்படி படைத்த உடனே பார்த்தான் சூரபத்மன் கிட்ட போய் வீரவாக சொல்லணுமே அப்படின்ட்டு போன ஒண்ணு மதுரை வீரம் பொறுக்கிறது பனிமுத்து நாடகம் ஆடுறமா. அந்த வீரம் போறகிறது எப்படி போறான்? எப்படி? லட்சத்து நவ வீரர்கள் 18 அக்ரோன் ஜேனம் பாரதத்துல அதெல்லாம் தவிர்த்து சராசந்திரன் இருக்கான ஹை அவையா விட்டு கடாச்சு சொல்லுத்தால ஏன் எட்டு போ அதை விடுத்து 17 அக்ரோனி ஜானையை படுத்தமா சராசந்திரன் 18 அக்ரோனி பாண்டவர் 5 பேருக்கும் கௌரவர்கள் 100 பேருக்கும் 18 அக்ரோனி தான். ஆனா ஒரே ஆளுக்கு 17 அக்ரோனி ஜான. அவன் தான் சராசந்திரன். அந்த சராசந்திரன் பிள்ளை சகதேவன் பிள்ளை வீரச்சந்திரன். வீரச்சந்திரனுக்கு எத்தனை அக்ரோனி ஜான தெரியுமா? 24 அக்ரோனி ஜான.
24 அக்ரோனி சேனைகள் அக்ரோனி ஜானையை படுத்தவன் வீரச்சந்திரன். வீரச்சந்திரன் இருந்தாலும் ஐயா எந்த அவனா அந்த காட்சி காட்டாச்சு காட்சி வாங்கியாச்சு என்ன வரணும் என்ன ஒரு கட்ட எந்த கட்டை ஓடி அது உடச்சிக்கிட்டா போன போது போ. அது போன்று இருப்பினும் ஹாய் இதை அறிந்து பார்த்து ஹாய் என்ன பண்ணோம் இந்த வீரர்களுக்கு அந்த சூரபத்மா சேனையில் மிகுந்தவன் அவங்கிட்ட போய் வீரவாக சொல்ல போனான். வழியில ஒருத்தன் ஒரு தலைவன் கிட்ட தலைவன் தான் பேசணும். எகுத்து வீட்டுக்காரன் பேசுறான்னா அதுக்கு தாழ்ந்தது நம்ம வீட்டுக்காரன் மூத்தவன் வந்து பேசணும். குறுக்கால போய் இந்த பொட்டுச்சுவை பேசுறது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இவன் போய் சொல்ல போனானே சொல்ல போனவனை மறிச்சு ஒரு வீரன் அந்த கூட்டத்துல ஒரு வீரன் ஏந்து எங்கடா போற நீ எதுக்குடா அங்க வந்த நீ முருகன் ஆளான வீரவாக கிட்ட சண்டைக்கு வந்தான். வீரவாக அந்த வீரனை கொன்னான். சூரபத்மன் ஏந்தான் எப்போது என் வீரனை ஒருத்தவனை கொண்டாயோ அடுத்த பிரிவில் நீ போய் வீரனா போற அப்படின்னு சாபத்தை கொடுத்தான். சூரபத்மனை கொள்வதற்காக ஆயுதம் இல்லாம நான் போக முடியாது அப்படின்ட்டு எங்க அம்மா சத்தியெல்லாம் ஒன்றாக திரட்டி இது என்னது சத்திவேல் ஆனா சத்திவேல் காரம் பிடித்து நானே சத்திவேல் கரம் பிடித்து சூரபத்மனை கொன்றேன். சூரபத்மனை கொண்ட உடனே பார்த்தான் தேவேந்திரன் ஓடி வந்து என் பொண்ண தேவானை கட்டிங்க அப்படின்ட்டு திருவாவின் குடிக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல கல்யாணத்தை வச்சிட்டான். அப்பா என்னது திருவாவின் குடிக்கு அடுத்த திருப்பரங்குன்றத்துல கல்யாணத்தை வச்சிட்டாங்க. இப்போ ஏன் போய் முதல் தாம்பலம் தாய் மாமனுக்கு வைக்கிறோம்? ஆமா நகை வைக்கிற வரைக்கும் வாங்கி போன 6 பவுன் சேவ் வரணும். அதனால வைக்கிறது இல்லடா முதல் தாம்பலம் தாய் மாமனுக்கு. அப்புறம் அன்று என் கல்யாணத்துல தேவேந்திரன் பொண்ணு கொடுக்குறான். அந்த இடத்துல யாரு அந்த நாளும் அந்த முதல் தாம்பலத்தை வாங்குறவங்க ஏதாவது பெரிய புலவரா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாம்பலத்தை கொடுக்கணும்னாங்க. அப்ப எல்லாம் ஏந்திருந்தாங்க. அதுக்குதான் புதிகமா மலையில் வாழ்களுக்குமா முனிவரவர் புலவர் என்றார். அன்புடன் அவர் எழுந்து என்பாம் உள்ள கலைமகளோ புலவி என்றார். கலைமகளோ கருத்தெழுந்து கலை நடுகி மலைமகள் தான் எடுத்த ஜன்மங்கள் புலவரன புதிகமா மலையில் வாழ் இலகுமா முனிவர் அவர் புலவர் என்றார். அன்புடன் அவர் எழுந்து இன்பம் உள்ள கலைமகளோ புலவி என்றார். கலைமகளோ கருத்தெழுந்து கலைநடுகி மலைமகள் தான் என்று மகவேல் புலவர் என மாற்றினார். என்ன சொல்றாங்க? முதல் தாம்பலத்தை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு ஒண்ணு அகத்திற்கு கொடுக்கலாம் அப்படின்னு முதல் தாம்பலத்தை அப்படின்னு சொன்னாங்க. எல்லா தேவரும் சேர்ந்து அகத்தியர் என்ன சொன்னாரு? நான் அல்லும் பகலும் 60 நாளைக்கும் இரவும் பகலும் 24 மணி நேரமும் சிவபெருமான துதித்து நான் தவஞ்செய்யறோம் ஒரு முனிவன். இந்த முதல் தாம்பலத்துக்கு முருகபெருமான் கல்யாணத்துல முதல் தாம்பலத்துக்கு உரியப்பட்டவன் நான் கிடையாது. அதனால என்ன விடுத்து அவரு அகத்தியர் என்ன சொல்றாரு? அன்புடன் அவர் எழுந்து இன்பம் உள்ள கலைமகளோ புலவி என்றார். நம்ம கல்வி எல்லாம் போதிக்கக்கூடிய கலைவாணி அம்மன் தான் புலவர். அவங்களுக்கு முதல் தாம்பலத்தை கொடுங்க அப்படின்னு கலைவாணி கிட்ட முதல் தாம்பலத்தை எடுத்து போகும்போது கலைவாணி என்ன சொல்றாங்க? ஒரு பெண்ணாகப்பட்ட சபைக்கு வருவதே தவறு. அது இது எப்பேற்பட்ட தாம்பலம்? கைலாய பரமன் பிள்ளை முருகபெருமான் கல்யாணத்துல ஒரு பொண்ணு தாய் மாமலடா ஒரு பொண்ணு முதல் தாம்பலத்தை வாங்கினா என்னை எல்லாம் இழிவா பேசுவாங்க அப்படின்ட்டு கலைமகளோ கருத்தெடுத்து கலை நடுகி மலைமகள் தான் என்று எடுத்த சண்முகவேல் புலவர் என வாழ்த்தினா. என்ன சொல்றாங்க? கலைமகளோ நான் ஒரு பெண், நான் இந்த தாம்பலத்துக்கு உரியப்பட்ட கிடையாது. எங்க தானே போய் நடந்துக்கிட்டே இருக்க பாக்கல யாரு? கலைமகளோ கருத்தெழுந்து கலை நடுகி நான் ஒரு பெண்
எனக்கு இந்த தாம்பளம் வேணாம். ஆஹா. எல்லாத்தையும் விட புலவை யார் தெரியுமா? யாரு? தந்தைக்கு பாடம் சொன்னானே சுப்பையா ஆஹா. முருகபெருமா. ஆ. யாருக்கு கல்யாணமோ ஆஹா. அவங்கிட்டே கொடுங்க அந்த முதல் தாம்பளத்தாங்க. இது நியாயமா இருக்கா இது? அதுக்கு ஆ. என்ன சொல்றான்? நான் என்ன சொன்னேன்? ஆ. நான் கல்யாணதாரி. ஆமா. கல்யாணம் பண்றோம், அந்த முதல் தாம்பளத்தை வாங்கட்டா. ஆ. அந்த முதல் தாம்பளத்துக்கு மரியாதை என்ன ஆமா. அப்படின்ட்டு கல்யாணமா எனக்கு? அப்படின்ட்டு ஆ. நான் என் மாமா ஆ. எம்பெருமான் நாராயணனை கூட்டு, கூட்டி என் தாய் மாமா நாராயணன் எம்பெருமானை கூட்டு முதல் தாம்பளத்தை கொடுத்தேன். ஆஹா. அதனாலதான் இப்ப பாமர மக்கள் பூரா எந்த விஷயத்த காது குத்தியோ கல்யாணமோ ஆ. நல்ல காரியம் ஆ. கெட்ட காரியம் எல்லாத்துக்கும் ஆஹா. மாமங்கிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க. என்ன அநியாயம் தெரியுமா? தாய் மாமங்கிட்ட தான் முதல்ல சொல்லுவாங்க. ஆ. நான் கொடுத்த முதல் தாம்பளம் ஆஹா. இன்னைக்கு பாமர மக்கள் எல்லாம் கொடுத்து வராங்க. ஆஹா. எனக்கு அந்த வேலை கிடையாது. அந்த மாதிரி வேலை எனக்கு கிடையாது. எதுக்கு? அந்த என் தங்கச்சி செய்யற வேலை. ஏன் ஓ, என்னவுதா? கதை கதை கேட்டிருக்கேன் நீனு? கூத்து வர பாக்குறீங்க பாருங்க. இது பாருங்க சொல்ல. சொல்லுங்க நீங்க. நான் அப்படி இந்த நேரத்துல வரப்போம். ஹாய். ஆஹா. அது மாதிரி ஆஹா. இருந்தாலும் ஆ. என்ன பண்ண, என்ன? நான் சின்னஞ்சிறு பிள்ளையா இருந்தேன். ஆஹா. எங்க அண்ணனுக்கு எனக்கு சண்டை வராத நாள் ஒண்ணு கூட இல்லடா தம்பி. எனக்கா தெரியாது. சும்மாவே சண்டை பிடிச்சிருப்பீங்க. திருப்பி தானே பண்ணோம். அது மாதிரி பாடி இருக்கு. உன் கதை முடிச்சு திருப்பி எங்க அண்ணனுக்கும் எனக்கு சண்டை வராத நாள் ஒரு நாள் கூட இல்லை. என்ன சண்டை நடக்கும்? நாரதர் எங்கேயோ ஓடி வந்து ஆஹா. நான் எங்க அண்ணா எங்க அப்பா எங்க அம்மா எல்லாம் ஃபேமிலியோட. ஃபேமிலியா எல்லாம் ஒரு கும்பலா வாழ்ந்தீங்க. குடும்பமா கைலாயத்துல அமர்ந்து இருந்தோம். ஆஹா. அமர்ந்து இருந்த உடனே நாரதர் ஒரு மாங்கனி எடுத்து வந்தார். நான் சின்ன பையன். ஆமா. எங்க அண்ணன் கொஞ்சம் என்னை விட வயசுல மூத்தவன். ஆ. மாங்கனியை கொண்டு வந்து எங்க அப்பா கைலாய பரமங்கிட்ட கொடுத்து என்ன சொல்றான்? நாரதரே, ஆ. கைலாய பரமா, ஆஹா. இந்த மாங்கனிய ஆமா. நீங்க யாரும் சாப்பிட கூடாது. கூடாது. உன் புள்ளியோ 2 பேர் இருக்கானோ, வேலவன் விநாயகன், ஆ. அவனதான் சாப்பிடணும். ஆஹா. ஆனா இதை சும்மா சாப்பிடக்கூடாது. ஆ. போட்டி மூலியமா அந்த போட்டியில ஜெயிக்கிறவன் அந்த பழத்தை சாப்பிடலாம் ஆஹா. அப்படின்னு நாரதன் சொன்ன உடனே ஆ. சரி நாரதா, ஆஹா. நீனே சொல்லிட்ட, ஆ. நீனே ஒரு போட்டியை வை ஆஹா. அப்படின்னு சொன்ன உடனே ஆ. அவன் போட்டி என்னன்னு வச்சான்? என்ன இந்த உலகத்தை யார் ஒரு நொடியில சுத்தி வராங்களோ வராங்களோ அவங்களுக்கு இந்த மாங்கனின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். போய் நாடுதுரு. நாரதர் போன உடனே ஆ. நான் பார்த்தேன், ஆஹா. என்கிட்ட இருக்குது என்ன வாங்கணும்? ரயில் வாங்கணும். ரயிலா மயிலா தேவடியா போனேன். ரயில் வாங்கணும். மயில் வாங்கணும். மயில் வாகனத்தை அற கொடுத்து ஆ. மயில் மீது அமர்ந்து ஆஹா. நான் உலகத்தை சுத்தி வர போயிட்டேன் தம்பி. அப்பா நீங்க எப்படி கிளம்பிட்டீங்க? நான் கிளம்பிட்டேன். ஆ. என் அண்ணனுக்கு என்ன வாங்கணும்? எரிசலி. எரிச்சலி வாங்கணும். ஆமா. ஏறி உக்காந்தான். ஆ. நேரா 2 அடியில் வரும், 3 அடி படுத்து. 3வது அடி படுத்துக்குவோம், 2 அடி போகும். 2 அடி போவோம், 3 அடி படுத்துக்கும். 3வது அடி நான் வரும். ஆமா. நான் உலகத்தை சுத்தி வர நேரத்துல எங்க அண்ணன் என்ன பண்ணா? என்ன? விநாயகன் ஓடி ஆஹா. நாரதன் எந்த நாரதம் போட்டி வச்சானோ அந்த நாரட்டு. அந்த நாரதன் கிட்டே ஓடி, ஆ. நாரதா, ஆஹா. உலகம் என்றால் என்ன? என்ன? உலகம் என்றால் ஆஹா. தாய் தந்ததான்னு நாரதன் சொன்னான். ஆஹா. ஏன் உலகம்னா தாய் தந்த? ஆ. 7200 மணி நேரம் ஒரு தாய் ஒரு பிள்ளையை சுமக்கிறாள் ஆமாங்க. வகுத்துல. ஆஹா. 300 நாள் சுமந்து பெத்தா முழு கர்ப்பம். கர்ப்பம். 7200 மணி நேரம் சுமந்து ஆ. ஒரு தாய் பிள்ளையை பார்க்கறாளா? ம். அந்த பிள்ளைக்கு ஆ. அந்த பிள்ளையை இந்த பூலத்துல கொண்டு வந்து ஆஹா. பாரு அவங்க அப்பா, அதான். இதான் உங்க சித்தப்பா, ஆ. இதான் நம்ம ஊரு ஆஹா. அப்படின்னு சொல்லி வளர்க்கத்தால ஆ. உலகத்தை முதல்ல நம்ம கிட்ட காட்டினவங்க ஆஹா. அம்மா. ஆஹா. அதான் உலகத்துல முதல் தெய்வம் தாய், தாய். 2வது தெய்வம் தந்தை. தந்தை. அதனாலதான் ஆஹா. தாய் தந்தை தான் உலகம்னா. ஆஹா. இவன் பெருச்சாலி வாகனத்தை விடுத்தான். விடுத்தார். பெருச்சாலி வாகனத்தை விட்டு ஆ. பார்வதியும் ஆ. பரமணியும் ஒன்னா உட்கார வச்சான். ஆ. ஒரு சுத்துக்கு 3 சுத்தா சுத்தி வந்தான். ஆ. 3 சுத்தா வந்து ஒரு சுத்துக்கு 3 சுத்தா வந்து ஆ. அந்த மாம்பழத்தை வாங்கி சாட்டுக்குன்னு இருக்காண்டா. எப்பா ஆஹா. நான் மயில் ஏறி போன பாரு, ஆமா. நான் வந்து பாக்குறேன், ஆ. இவன் மாம்பழத்தை சாப்பின்னு இருக்கான். ஏங்க, சரி அண்ணன் சாப்பிட்டாரு, ஆ. தம்பி இருக்கிற கொட்டையை சப்பு கொடுக்கலாம்ல? எனக்கு வந்து போச்சு ஆக்கும். ஆமா. என்னடா இது? ஆ. நான் போட்டியில சிறந்தவன், ஆ. என் மயில் வாகனத்தை எடுத்து போய் நான் என்னால சுத்தி வர முடியல. இந்த பையன் இவன் பெருச்சலி வாகனம் வச்சிருக்கான், ஆ. இவன் எப்படி இந்த உலகத்தை சுத்தினா ஆஹா. அப்படின்னு கேட்டேன். ஆ. தந்தை தாயை சுத்தி வந்தான், ஆ. மாங்கனியை பெற்றுக்கனா சாட்டாண்டா அண்ணாங்க. ஆஹா. எனக்கு வந்து போச்சு கோவம். என்ன பண்ணீங்க? அப்போ ஒரு பிள்ளைக்கு
வெண்ணையும் ஆஹா. ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கையில ஒரு கண்ணுல சுண்ணாம்பு வைக்கிற காய் தானே என்ன அனுப்பி விட்டு அவனுக்கு பழத்தை கொடுத்துட்டீங்களே ஆமா. அப்படின்ட்டு நான் கோச்சிக்கினேன் ஆ. ஆடியை பூட்டுன எல்லாத்தையும் அகற்றி வைத்து ஆ. கோமணம் கட்டிக்கினேன் நான் கிளம்பிட்டேன். அப்பா பாம்பளை கட்டுன்னு போய் எங்க போயிருக்கா எங்க எங்க கந்தல் போனால் காணானே கனியால் கோபம் பண்ணானே கந்தல் போனால் காணானே கனியால் கோபம் ஆனானே இதற்கெல்லாம் கவடு செய்தது நீதானே என் சிவனா நான் கோமணத்தை கட்டிக்கின்னு நான் போயிட்டேன் கோச்சிக்கினேன். அதுக்குள்ள எங்க அப்பாவுக்கும் எங்க அம்மாவுக்கும் சண்டை வந்து போச்சு. எங்க அம்மா கேக்குறாங்க எங்க அப்பாவை கந்தன் போனான் காணானே ஒரு கனியால் கோபம் ஆனானே இதற்கெல்லாம் கபடி செய்தது நீதானே ஏ சிவனாதா. இந்த சண்டைக்கு எல்லாம் காரணம் நீ தான் கைலாய போறமா அப்படின்னு எங்க அம்மா எங்க அப்பாவை பார்த்து சண்டை போட அதுக்கு எங்க அப்பா என்ன சொல்றாரு, நீ கலக வார்த்தை பேசாதே, இங்கு நடந்த கதை தெரிந்து வீசாதே, கர்த்தன் என்ன ஏசாதே கௌமா நடந்த கதை பூரா உனக்கு தெரியும்டி பார்வதி. இது தெரியும். இந்த கலக வார்த்தை பேசாதே, இங்க நடந்த கதை தெரிந்தும் என்னை பேசாதே. இந்த கர்த்தன் உன்னை தாலி கட்டினா முடியா நான் இந்த கர்த்தன் என்னை ஏத்தாதே, நீ ஒரு கௌமாரி. நாரத வந்து பழத்தை கொடுத்தான். ஒருத்தன் உலகத்தை சுத்தி வாங்கி வந்தான். ஒரு நாளைக்கு 12 மணிக்கு தான் வீட்டுக்கு போறது. உலகத்தை சுத்தி வந்தான், அவன் பழத்தை வாங்கி சாட்டான். எங்க நடந்த கதையாடி உனக்கு தெரியாது என்ன பேசுறிய அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு எங்க அம்மா என்ன சொல்றாங்க, மைதன் ஒருவன் மனக்குண்ண பயர் பெருத்தோன் கடிதுள்ள மாகரிகான பதிதுள்ள மனவா மைந்தன் ஒருத்தவன் போனா அவன் சுத்தி வரனா உலகத்தை, இவன் சுத்தாமே பழத்தை வாங்கி சாப்பிட்டானே அப்படின்னு கோபம் பிரவேசித்து அவன் எங்கேயோ போட்டானே, இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு எங்க அம்மாவும் எங்க அப்பாவும் சண்டை போடுறாங்க. அந்த நேரத்துல அந்த பழத்தை கொண்டு வந்தவன் யாரா, அவன் உடையாரா, ஆனா என்ன பாட்டி என் பார்த்தா, என்ன பாட்டி என் தாத்தா, உங்கள் இரு சேவை பெருமாதா, இங்கு வந்து உண்மை பார்த்தால் பெரும்போரா. அதுக்கு நாரதம் பழத்தை கொடுத்துவேன். நாரதம் அப்பெல்லாம் ஒரு நாரதம் தான் நாடகத்துல ஒரு நாரதம் தான். நான் ஒண்ணு இப்ப தெருவு வீட்டு நாரதெல்லாம் இருக்காங்க. கொடுக்கு வர பொண்ணை எடுத்துருவாங்க, கூடி வர திருநாக்கு எடுத்துட்டு ஆய் ஒரு கோட்டை 2 கோட்டை குடிச்சாய் போன வருஷம் கணக்கு கோட்டை ஏத்தாடா, இந்த வருஷம் பிடிச்சி நான் பாப்புன்னு சொல்லிட்டு இவன் போதையில வரி தரமா இருப்பான். ஊர் நாட்டா மாதிரிலாம் ஒன்னா சேர்ந்து சரி பையன் போதையில பேசிட்டாப்ல போய் காலைல வரிக்கலாம்னு சொல்லிட்டு காலைல ஒரு 5 பேர் நாட்டாம வீட்டுக்கு போவாங்க. இவன் பேசுன அந்த போதையிலே திருவண்ணு கத்தியும் கோலை எடுத்துட்டு செரு ஓட்டிக்கு போயிடும். அது மாதிரி நாரதன் வந்து என்ன சொல்றான், என்ன நான் கைலாயம் போன வைகுந்தம் போன பகவான லட்சுமி சந்தோஷமா இருக்காங்க, சத்தியலோகம் போன பிரம்மாவும் சரஸ்வதி சந்தோஷமா இருக்காங்க, கைலாயம் வந்த நான் மட்டும் பொய் வரைக்கும் சண்டைன்னு இருக்கேன் அப்படின்னு கேட்ட உடனே எங்க அம்மா பார்த்துதாய் இது நான் கூட்டதே என் தலையை தாரா, இது எடி சொல்லு தலையை தலை வாழ்ச்சினே இருக்குடா. அது மாதிரி எங்க அம்மா என்ன சொல்றாங்க நாரதன் கிட்ட, நாரதா நான் எங்க கண்டு தேடுவது என் பிள்ளை முருகனா, இரு பூதேவியார் வாட்டுவது யாரிடத்தில் கூறுவது இதை அறிவாயோ, எங்க கண்டு
தேடுவது என் புள்ள கோச்சின்னு போட்டான்டா இரு பூஜாவியார் வாடுவது யார் இடத்துல நான் கேட்பது அப்படின்னு ஒண்ணும் தெரியல. நீ எங்கேயாவது பாத்தியாடா என் புள்ளைய அப்படின்னு கேட்டாங்க எங்க அம்மா நாரத கிட்ட. அதுக்கு அவன் என்ன சொல்றான், ஆனா சிவகரி மேல் கண்டே தெற்கு முகமா நின்றானே திருமுட்டை அடித்து கொண்டானே இது நான் அறிவேனே. இப்போ நான் சொல்லி வரது ஒரு நாள் நாடகம் மாங்கனி சரித்திரம். இந்த ஒரு நாள் நாடகத்தை எப்படி தேவந்தூர் வாத்தியார் ஒரு பாட்டுல தீர்ப்பு எழுதிட்டாரு பத்தியா. இசையில எழுதி விட்டார். பாட்டு எழுதினவங்களும் சரி நாடகத்தை எழுதினவங்களும் சரி எல்லாம் செத்துட்டாங்க. அப்படியே பட்ட ஆசா எழுதினவங்க எல்லாம் போய் செத்துறாங்க. எழுதினவங்க முத கொண்டு செத்துறாங்க. பாடுற நீங்க எப்ப சாவீங்க? ஐயா கடலூரா நாளைக்கு நான் நினைக்க உங்க கூத்தாட்டு நான் நினைக்க போய் செத்துடலாம். இப்ப சாவாதீங்க, கல்யாணம் பண்ணி 1 மாசம் தான் ஆகுது. அது மாதிரி படிராம சாமி உரையே பாமாலை பாடி உரை பாடியவருக்கு எது உரை பெருமா ஒரு கதையை கேக்குறோம்னா நுணுக்கமாக அந்த கதையை கேட்கறவங்க பேசாம கேட்கணும். ஒண்ணு. ரெண்டாவது அவன் என்ன சொல்றான் ஏது சொல்றான்னு கேட்டு அப்புறம் பேசணும். ரெண்டு நம்ம பாட்டுல நாங்க ஒரு பக்கம் கத்தி நீங்க ஒரு பக்கம் கத்தினா அதுக்கு பேர் கூத்து கிடையாது. அதனால ஐயா இன்னைக்கு எங்க அம்மாவுக்கு வீட்டுல எங்க அம்மா 100 சும்மா இருக்காது. அவ பிறவியே 100 சும்மா இல்லாத 100. உங்க அம்மா மட்டும் கிடையாது, பேசிக்கினே சொல்லிட்டாங்க பாருங்க உங்க ஆத்தாளா பொண்ணு. ஏங்க இங்க உங்க அம்மா மட்டும் கிடையாது, ஆம்பளை சும்மா இருப்பாங்க. இதே ஆம்பளை 4 பேர் நாட்டாம பெரியவங்க ஒன்னா சேர்ந்து பேசினா 4 ஆம்பளையா ஊர்ல கூண்ணா ஒரு ஊர்ல திருவிழா நடக்கும். அப்படி இல்ல ஒரு கல்யாண நிகழ்ச்சி நடக்கும். ஆனா பொம்பளையா கூண்ணா 4 கொண்டை கூடி பேசிக்கிச்சுன்னா ஒரு வீட்லயும் ஒரு தெருவுலயும் சண்டை தான் நடக்கும். குடும்பத்தை கலைக்கிறவங்க அவங்க குத்திவாளுக்கு எதுக்கே. அது மாதிரி மாங்கனிக்கு கோபம் கொண்டு நான் சென்று அதை அறிந்த அவை பிராட்டி உரைத்த வார்த்தை பிரகாரம் திரும்பி வந்தேன். அதெல்லாம் இருந்தாலும் இன்னைக்கு எங்க அம்மா எதுல குத்துனாடா ஆம்பளை கோவம் வரும், அவனுக்கு எதுல குத்த நோறுல குத்துனா கோவம் வரும். நோறுல குத்தி எங்க அப்பா கிட்ட பேசுறது, எங்க அப்பா சாபத்தை கொடுக்கறது. ஆனா எனக்கு 2 பொண்டாட்டி. அதான் எனக்கு 2 விட்டுட்டு சும்மா வந்து காத்தா கூட்டிருக்கேன். 2 பொண்டாட்டி என்ன தலை கட்டி விடும்போது நினைதான் இருந்தாடா பள்ளி தெய்வானிய மணந்து இதெல்லாம் விட்டுட்டு எங்க அம்மா கூட்டுருக்காங்கன்னு இன்னைக்கு வந்திருக்கேன். எங்க அம்மா கிட்ட போய் உன் புள்ள வடிவேல வந்திருக்கான்னு சொல்லிட்டு வா. இதோ ரூப நாராயண நல்லு ஊர் கிராமவாசிகளுடைய பார்த்திருக்கும் என்னை பெற்ற எங்க வீட்டுல இருக்காங்க பாரு எங்க அப்பா அம்மா என் தாய் தந்தைமார்களுக்கும் நமக்காக விடிகிற வரைக்கும் இங்க உட்கார்ந்து இருக்கணும். விடிய தூங்குறவங்களுக்கும் என் முதல் கண் வணக்கம். விடிஞ்சு போச்சு எல்லாம் எழுந்து போய் சாணி கடிச்சு போட்டுவாங்க. அனைவருடைய பார்த்திருக்கும் உட்காந்துருக்காங்க பாரு நம்மளுக்காக. அனைவருடைய பார்த்திருக்கும் 80 நாடக ஆசிரியர் நாட்டு மேட்டுக்கு சேர்ந்த ஏஎம் ஆர்வம் நாடக ஆசிரியர் அப்பா அவருடைய பார்த்திருக்கும். மற்ற நாடக ஆசிரியர்களுக்கும் உமக்கு வணக்கம். வணக்கம். அம்மா கிட்ட போய் புள்ள வந்து சொல்லிட்டு வா. பிள்ளை வடிவேல வந்தா கூட எந்த பார்வதி கருமற்ற பார்வதி மகேஸ்வரி பட்ட போடுது. எல்லாத்துக்கும் மகேஸ்வரிடா தெரியாது. கோத்திகளுக்கெல்லாம் வந்தால் வழிபடு எதிர்பார்த்து வந்த மாதிரி சொல்லுமா.
பிள்ளை முருகபெருமான் கோட்டாலும் கூடி வணக்கம். கண்ணே வடிவேனா ஐயா வந்தாடியா கால் பண்ணிடா நல்லா இருப்பா எழுந்திருப்பா அட ஏல அப்பா யான் தெரியுமா கூட்டம் உன் தந்தாயாவா தந்தா சாமி இன்றைய தினத்திலே கைலாயத்தை அமர்ந்திருந்தோம். ஆமா எதிரா 3 கட்டாக்களே முதல் தேவ